அதிசயம். இவன் ஏற்கனவே சில ஜிமிக்ஸ் பண்ணுறவன், இதை விட அது நல்லா இருக்குது ஸ்டாண்டர்டு, அதை கற்றுக்கொள்ளலாம். என்ன செய்யணும்? ஞானசானம் எடு. அப்போ ஞானசானம் எடுத்து அது வருமோ? வரல. அப்புறம் பேதுருவை சபையார் அழைக்கிறார்கள். பேதுருக்கு இருந்த கிருபை என்னவென்றால், அவர் அப்போஸ்தலர் வந்து ஜெபித்து கை வைத்த அபிஷேகம் வரும், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வரும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பலவிதமான அற்புதங்கள் வரங்களோடு கூட இறங்கும். பேதுரு மீது இருந்த கிருபையை நான் விளக்கி சொல்லுகிற சபைக்கு பார்க்கிறான். நான் எதிர்பார்த்து ஞானசானம் எடுத்தேன், ஒன்றும் விளங்கலை. இந்த மனுஷன் கை வைக்கிறான், என்னென்னமோ நடக்கிறது, எனக்கும் இது வர வேண்டும். அதோடு இருந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து பேதுருத்தை கொடுத்து, இது என் மேலே கைவை, எனக்கு இது வரணும், கொஞ்சம் ஏதாவது இது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நம்ம வண்டியும் ஓட்டோம். படுவாகி உன்னை யாரா ஞானசானம் கொடுத்தது உனக்குன்னு கேட்கல பேதுரு. நீயும் பணமும் நாசமாய் போக கூடாது. நீ மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் ஒரு மன